ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க அம்மா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தனி வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தனி வட்டியினுடைய ஃபார்முலா என்ன? PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா PRT/100 கூட சொல்லுவாங்க. ஓகேவா? Pனா என்னது? அசல், பிரின்சிபல். Nனா என்னது? நம்பர் ஆஃப் இயர். Rன்றது ரேட், இன்ட்ரெஸ்ட், டிவைடட் பை 100. Sன்றது தனி வட்டி. ஓகேவா? ஓகேவா? Pனா என்னது? பிரின்சிபல். பிரின்சிபல்னா அசலை தான் நம்ம P அப்படின்னு சொல்லுவோம். T இல்லைன்னா N அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது இயர் ஆஃப் டைம் கூட சொல்லலாம். R அப்படின்றது என்னன்னா ரேட். ரேட்ன்றது வட்டி வீதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் ஆரம்பிக்க போறோம். இது வந்து பேசிக் ஃபார்முலா தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது போக ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். ஏனா என்னது? அமௌண்ட். ஏனா என்னது? அமௌண்ட். அமௌண்ட்னா மொத்த தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்த தொகை. மொத்த தொகை அப்படின்னா என்னன்னா பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சேர்றதா மொத்த தொகை. அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்தா அது பேரு மொத்த தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது நம்ம சம்மு வரும்போது டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேவா? சரி, இதை வச்சு நம்ம சம்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைம்ன்றத நம்ம எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்க. அவங்க எப்படி எல்லாம் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். டைம் அப்படின்றது பேசிக்கா ஒரு சம் கேட்கணும்னா 1 இயர் தான் கேட்பாங்க. பேசிக்கா இயர்ல கேட்பாங்க. இயர்ல கேட்கறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைரக்டா PNR/100 அப்படின்ற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுவே மந்த்ல கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா 3 மந்த், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படின்னு சொல்ற மாதிரி 3 மந்த், 6 மந்த், 9 மந்த் அப்படி மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ 3 மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, டைம் வந்து மந்த்ல கொடுத்திருந்தாங்கன்னா 3 மந்த் அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும்னா 3/12 இயருக்கு மாத்திக்கலாம். 3/12 போட்டோம்னா நமக்கு 1/4 இயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? டைம் வந்து 3 மாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. நம்ம அதை இயர்ல எப்படி மாத்தலாம்னா 3/12 போட்டு 1/4 இயர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதுவே 6 மாதம் 6 மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அதே மாதிரிதான் 6/12 is equal to 1/2 years சொல்லி சொல்ல முடியும். அப்புறம் 9 மந்த், 9 மந்த் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 9/12 9/12 is equal to 3/4 years நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபார்முலால போடணும். அதுக்கப்புறம் 12 மந்த்னா 1 இயர்ன்றது நமக்கு தெரியும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில சம்ல நமக்கு குழப்பறதுக்காக 12 மந்த்னு கேட்பாங்க. 12 மந்த்லாம் ஒன்றும் இல்லை, 1 இயர் தான் 12 மந்த். ஓகேவா? வேற எப்படி கேட்கலாம்னா 1 மந்த் 2 மந்த் கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? 12ஆல டிவைட் பண்ணிட்டு எவ்வளவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுற மாதிரி இருக்கும். டைம்ன்றது இயர்ல இப்படிதான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுவே டேஸ்ல கொடுத்தாங்கன்னா எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ டேஸ்ல கொடுக்குறாங்கன்னு வைங்க. டேஸ்ல நம்மள கொஞ்சம் குழப்பறதுக்காக செம்ம கொஞ்சம் கஷ்டமா கொண்டு வரணும் அப்படின்னா டேஸ்ல கேட்பாங்க. அந்த டைம்ல எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்க. டேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 365 டேஸ் அப்படின்றத 1 இயர் இல்லையா? 365 டேஸ் அப்படின்றது என்னது? 1 இயர் மோஸ்ட்லி. ஓகேவா? லீப் இயர் எல்லாம் விட்டுருங்க. பேசிக்கா நம்ம பார்க்கலாம். ஓகே, இது எப்படி சம்ல கேட்பாங்கன்னா 73 மல்டிப்ளே தான் கேட்பாங்க. 73னா என்னது? 73 மல்டிப்ளேல தான் கேட்பாங்க. ஏன்னா 73 1ஆல பெருக்குனா எவ்வளவு கிடைக்கும்? 73. 73 2ஆல பெருக்குங்க எவ்வளவு கிடைக்கும்? 146 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்புறம் 73 3ஆல பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 219 சொல்லிட்டு கிடைக்கும். 73 4ஆல பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 292 சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அதுவே 73 நம்ம 5ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 73 5ஆல பெருக்கினா நமக்கு 365. 365னா என்னது? 1 இயர் கிடைச்சிச்சா? இந்த 1 இயரை தான் நம்ம இந்த மாதிரி கேட்பாங்க. 73 மல்டிப்ளேல கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 146 டேஸ்ல எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எவ்வளவு
தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 292 நாட்கள்ல எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம்ல கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடணுன்றது பாருங்க. இந்த மாதிரி 73 நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி போடலாம்னா 1/5 இயர்ஸ்ன்னு சொல்லி போடணும். அதுவே 146 நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், 2/5 இயர்ன்னு சொல்லி போடணும். அதுவே 219 நாள் கேட்டாங்கன்னா 3/5 வருடம் அப்படின்னு சொல்லி போடணும். 292 கேட்டாங்கன்னா 4/5 வருடம் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். அதுவே 365னா 1 இயர்னு நம்ம டைரக்டா போடுவோம். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்க வந்து மெமரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டைரக்டா இதை மட்டும் போட்டுக்கலாம். நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 73 மல்டிபிளேஸ்ல தான் கேட்பாங்க. இந்த 5 நம்பரை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் போடக்குள்ள. ஓகேவா? இது உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகேவா? வேற என்ன தனி வட்டியில கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் பத்தி பேசலாம். ஆர்னா என்னது, வட்டி வீதம். இப்ப வட்டி வீதத்துல எப்படி எல்லாம் கேட்கலாம்னா மோஸ்ட்லி எப்படி இருக்கும், ஒரு வருடத்தினுடைய வட்டி வீதம் தான் கணக்குல கேட்பாங்க. 1 இயர் தான். ஓகேவா? வட்டி வீதம் அப்படின்றது பர்சன்டேஜ்ல கேட்பாங்க இல்லையா, அது எல்லாமே வட்டி வீதம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப இந்த சம் பாருங்க. அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசிக் சம் தான் நான் போட போறேன். பேசிக்ல இருந்து நம்ம ஒன்னொன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க, அசல்ன்றது பி அப்படின்னு சொல்லுவேன். பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 5000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படின்றது 10% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அப்படியே ஃபார்முலால போட வேண்டியதான். ஃபார்முலா என்ன சொன்னா PNR/100 இல்லைன்னா PRT/100 சொன்னேன் இல்லையா. அப்போ Pன்றது எவ்வளவு 5000, ஆர் எவ்வளவு 10% இன்ட்டு 5/100. அப்போ ஆன்சர் என்னது, சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 25 2 0. அப்போ ஆன்சர் என்னது 2500. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 2500. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. இது PRT/100 நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டி இது ரெண்டையும் பெருக்கிடுங்க. பிஏ தனியா வச்சுட்டு இது ரெண்டும் பெருக்கிட்டோம்னா ஆர்டியை பெருக்கணும். 10 5 50/100ன்னு வரும். 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா 50 × 50 2500 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. அசோக் 10,000 ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி காண்க. எல்லாமே தனி வட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ ஃபார்முலா SI இஸ் ஈக்குவல் டு PNR/100 தெரியும். அப்போ P அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா PNR/100. இது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே, இப்போ சம்மில் பார்த்துடலாம். Pன்றது எவ்வளவு 10,000, ஆர் எவ்வளவு 8%, டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. I8 40, அப்போ 10,000 இன்ட்டு 40/100. 2 0 2 0 போயிடுச்சுன்னா எவ்வளோ ஆச்சு 4 3 0. அப்போ 4 3 0னா 4000. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுச்சா? இந்த சம் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு சொல்லி 2 கேட்டிருக்காங்க. தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தொகைனா அமௌண்ட். இப்போ அமௌண்ட்னா என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. அமௌண்ட்ன்றது ஏ அப்படின்னு சொல்லி குறிப்போம். அமௌண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிரின்சிபலும் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் சேர்றதா அமௌண்ட். அதாவது என்னன்னா அவங்க சேர்த்துற அசல் கூட நம்ம வட்டியை சேர்த்திட்டோம்னா அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த தொகை. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து அமௌண்ட். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000க்கு 7 ஓராண்டுன்னு தான் சொல்றாங்க. அப்போ 7/100 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா 210 ரூபாய். மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து அசல் கூட ஆட் பண்ணிடுங்க. அசல் எவ்வளவு 3000. அப்போ 3000 + 210 அப்படின்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3210 ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னது, வட்டி வீதம் 210, 3210 ரூபாய். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
அசல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000, அது கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் அமௌண்ட். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 வருடம் 6 மாதம். இது பாருங்க, மாசத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 1 இயர் 6 மந்த் இல்லையா? அப்போ 1 வருடம்ன்றது 1 வச்சுக்கோங்க. ப்ளஸ் 6 மாதத்தை எப்படி எழுத சொல்லியிருக்கா? 6/12 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ மொத்தமா எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. 1 6 6 2 6 12. அப்போ என்ன கிடைக்கும்? 1 + 1/2 இஸ் ஈக்குவல் டு 3/2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ டைம் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/2 வருஷம். ஓகேவா? ஓகே, டைம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7500 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 7500 × 8 × 3/2 இல்லையா? இங்க ஆல்ரெடி ஒரு 100 இருக்குது, × 2 அப்படின்னு சொல்லி போடுவோம். 2 0க்கு 2 0 போயிடும். 1 2 2 4 2 8. அப்போ எவ்வளோ வருது? 75 × 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. 300 × 3 900 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 900 rupees அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர், 900 rupees. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது வந்து மந்த்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை நம்ம இயர்ல சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? இல்லை 1 வருடம் 6 மாதம்னா 1 + 6/12 அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூபாய் 68,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இது மந்த்ல கொடுத்துருக்காங்க, பத்தாததுக்கு இது வேற ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டா எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பி அப்படின்றது எவ்வளோன்னு எழுதிக்கலாம். 68,000. ஆர் அப்படின்றது எவ்வளோன்னு பாருங்க. 16.2/3% கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா பண்ணோம்னா நமக்கு 50/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஒரு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு நம்பர் தான், அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 16.2/3% அப்படின்னாலே 50/3% அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 50/3%. ஓகேவா? அதுக்கப்புறம் டைம் அப்படின்றது 9 மாதங்கள். அப்போ 9ன்னா என்ன சொல்லியிருக்கா? 9/12ன்னு போட்டோம்னா 3/4 வருடம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ போட்டோம்னா 68,000 × 50 × 3, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருக்குமா ஃபார்முலால. இந்த 3 இந்த 4 எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். பண்ணுங்க. 2 0க்கு 2 0 போயிடும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். 1 4 4 7 4 28 170 சொல்லி கிடைக்குது. அப்போ 170 × 15 இருக்குமா? அந்த 50 நம்ம எப்படி எழுதலாம்னா 100/2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம மல்டிப்ளை டக்குன்னு பண்றதுக்காக 50ன்றத 100/2ன்னு போட்டோம்னா 1 2 2 8 2 16 மீதி 1 I 2 10. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 8,500 rupees. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 8,500 rupees. இதுலனா நீங்க அப்படியே கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 17 × 5 வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம்னா அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம். இது ஏன் போட்டோம்னா ஒரு 50 இல்லாம 25 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம், 100/4ன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 மந்த். அப்போ எப்படி போலாம்னா 3 மந்த்னா 1/4. அப்போ டைம் அப்படின்றது 1/4 இயர். இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. அமௌண்ட் பி வந்து பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஓகேவா? அப்போ எப்படி வரும்? 20,000 × 5 × 1/100 × 4. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 4 5 20 50. அப்போ ஆன்சர் என்னது? 250 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 250 rupees. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 250. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி மாதம் கொடுத்தா எப்படி போடணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. 6,750 ரூபாய்க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டேஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 219 நாள்.
அப்ப 219 அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை வரும், 73ல மல்டிப்ளே 3 பண்ணோம்னா 219 days. அப்ப எவ்வளவு ஆன்சர் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளவு, 6750 இன்ட்டு 219 எவ்வளவு வரும், 3/5 இல்லையா, 3/5 இன்ட்டு 10% இன்ட்டு 100. ஓகேவா, சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. அடுத்தது இங்க ஓரஞ்சு 5, மீதி வந்து பாத்தீங்கன்னா 17, 3 5 15, 5 25. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்குது, 135 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 15 0 மிச்சம் 1 4. அப்போ எவ்வளவு ஆன்சரு, 405 ரூபாய். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 405. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, டேட்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, 219 நாள் அப்படின்றது 73 மல்டிப்ளேல போட்டு பாருங்க. எத்தனை 73 219, 3 73 219, கீழே வந்து 5 5 எப்படின்னா 365 days அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, நம்ம போட்டோம் இல்லையா, அதே தான். ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க, 10,950 ரூபாய் என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டேஸ் கொடுத்துருக்காங்க, 42 days. டைம் அப்படின்றது எவ்வளவு, 42 daysன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இயரா மாற்றணும்னா என்ன பண்ணணும், 42/365 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இயரா சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆர் அப்படின்றது 10% கொடுத்துருக்காங்க, பி அப்படின்றது 10,950 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை போடலாமா. அப்போ 10,950 இன்ட்டு 10 இன்ட்டு இது எவ்வளவு, 42/100 இருக்கும், இன்ட்டு 365 அப்படியே வச்சுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுவோம். பண்ணோம்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 5ஆல் அடிச்சோம்னா 7 5 35, மீதி 3 5 15, மீதி 1 15 வரும், 3 5 15. அதே மாதிரி இதை 5ஆல் அடிச்சோம்னா 2 5 10, மீதி எவ்வளவு வரும், ஓரஞ்சு 5 45, 9 5 45. இப்போ 219 இன்ட்டு 42/73. ஓகே, இப்போ பாருங்க 219 எங்க பார்த்த மாதிரி இருக்கா, அதுதான் 73 மல்டிப்ளை. எத்தனை, ஒரு 73 73, 3 73, 219. அப்ப என்ன கிடைக்குது நமக்கு, 3 இன்ட்டு 42 எவ்வளவு ஆன்சரு, 6 12 126 ரூபாய். அப்ப ஆன்சர் எவ்வளவு, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 126 rupees அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுச்சா? டேஸ்ல கொடுத்தா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, வருடத்திற்கு 7/1/2% வட்டி வீதத்தில் ஏப்ரல் 9 2010 முதல் ஜூன் 9 2010 வரையிலும் ரூபாய் 1000க்கான தனி வட்டி யாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி போடலான்னு பாருங்க. இதுல இந்த மாதிரி டேட் கொடுத்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி எல்லாம் சம் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல முதல்ல நீங்க இங்கதான் பார்க்கணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த டேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் இதோட மீனிங். அதாவது என்ன சொல்றேன் பாருங்க, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏப்ரல் 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏப்ரல் மாதத்துல அப்படின்னு எடுத்தோம்னா எத்தனை நாள் மொத்தமா, ஏப்ரலுக்கு 30 நாளா, அப்போ 30 மைனஸ் 9, அப்போ எத்தனை டேஸ் இருக்கு மொத்தம், 21 days இல்லையா. அந்த 21ன்னு வச்சுக்கூடாது, பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல இருந்து சொல்லியிருக்காங்க முதல் அப்படின்னு சொன்னோம்னா 1 ஆட் பண்ணிக்கணும், இந்த டேட்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ 21 + 1 டேட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் மே, மேல எத்தனை மாசம் இருக்கும், 31 டேட். அப்போ இது கூட 31 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜூன், ஜூன்ல எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, ஜூன்ல 9 வரைக்கும் தான். அப்போ 9 வரைக்கும் எவ்வளவு, 9 டேட் இருக்குமா, அப்போ 9ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டல் எத்தனை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு, 9 10 11 12க்கு 2, மீதி 1 5 1 6, அப்போ மொத்தம் 62 நாள். ஓகேவா, புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல முதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதையும் ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா, அப்போ ஏப்ரல்ல வந்து 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவன் மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா 30 நாள். அப்போ 30ல இருந்து 9 கழிச்சிட்டோம்னா 21 பிளஸ் இதையும் சேர்த்தங்காட்டிக்கு 1 டேட் சேர்த்திக்கோங்க. மேல மொத்தம் 31 நாள். ஜூன்ல வந்து இவங்க 9 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, அதனால அந்த 9 நாள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம்னா மொத்தம் 62 days அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்த 62 days வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கண்டுபிடிப்போமா. அப்போ எவ்வளவு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 1000 ரூபாயா. அசல் 1000 இன்ட்டு எத்தனை வருடம், வருடம் பாருங்க ஃப்ராக்ஷன்ல இருக்கா, அப்போ இது எவ்வளவு வரும், 15/100
2ன்னு சொல்லி வரும். அப்போ 15/2 இன்ட்டு 100 ஆல்ரெடி கீழே இருக்கு இன்ட்டு 62 டேஸ் இன்ட்டு 365 டேஸ். அப்போதான் இயரில் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். வேறு என்ன அடிக்கலாம்? இது 5ஆல் அடித்தோம்னா 35, இது 5ஆல் அடித்தோம்னா 73 5 365ன்னு சொல்லி கிடைக்கும். ஒரு 2ஆல் அடித்தோம்னா 2 10. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? 15 இன்ட்டு 62 15 இன்ட்டு 62/73 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆன்சர் எல்லாமே பாயிண்ட்ல தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுவும் பாயிண்ட்ல தான் வரும். அப்போ 15 இன்ட்டு 62 எவ்வளோன்னு தெரியணும். 15 62 நமக்கு வந்து 930 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 930/73. ஓகேவா? 73ஆல் அடித்தோம்னா ஒரு 73 73, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லி வருது. அப்போ 200ன்னு கிடைக்குமா? அப்போ 200ன்னு கிடைக்கும். 200ன்றது எத்தனை 73ன்னு பார்க்கணும். 2 73 146, 3 73 219 ஆகிடும். அப்போ 3 போகாது. அப்போ 2 தான் வரும். அப்போ 2 73 146 146, மீதி எவ்வளோன்னு பாருங்க 54ன்னு சொல்லி கிடைக்குது. பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 54ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ பாயிண்ட் வச்சு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்தனோம்னா 540 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 540ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் எப்படின்னு 12 பாயிண்ட்ல தான் வரும். ஓகேவா? இதுல பாருங்க ஆப்ஷன் ஏ பி மட்டும்தான் 12 பாயிண்ட்ல இருக்குது. அப்போ சிடி வந்து கண்டிப்பா வராது, கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 540 கிடைச்சிருக்கா? 73 5ஆல் அடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 365 தான் வரும். ஆனா இங்க 360யோட அதிகமா இருக்குது. அப்போ கண்டிப்பா எவ்வளவு வரும்? 12.7ல தான் வரும். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 12.74. புரிஞ்சுச்சா? சிம்பிளிஃபை பண்றதையும் கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, இந்த சம் புரிஞ்சுச்சா? இவங்க வந்து இதுல முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணி நம்ம போடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா தொகைனா அமௌண்ட் ஏ எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? போடலாமா இந்த சம்? அதே மாதிரி டேட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிங்க. 6னா எவ்வளவு? ஜூன் இல்லையா? 6னா எவ்வளவு? ஜூன். ஜூன் டேட்டு. அப்போ ஜூன்ல மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா 31 டேஸ். அப்போ 30 டேஸ். ஜூன்ல எவ்வளோ இருக்கும்? 30 டேஸ். 30லேருந்து 7 வந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 டேஸ் கிடைக்கும். இதில் +1 ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி சொல்லலை. இந்த டேட்டிலிருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்கல. இந்த டேட்டு கடன் வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு டேட்ல கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து +1 ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் ஜூலை. ஜூலைல மொத்தம் 31 டேஸ். அதனால 31ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆகஸ்ட். ஆகஸ்ட்ல இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 19 நாள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த 19ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 9 10 3 மீதி 1 5 6 7. அப்போ 73 டேஸ். இந்த 73 டேஸை தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 73னா நமக்கு ரொம்ப ஈஸி தான். போடுவோமா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அசல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4000 இன்ட்டு டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73னா என்னது 1/5ன்னு எழுதிக்கலாம் நம்ம. ஓகேவா? 1/5 இன்ட்டு 100 வரும். அடுத்தது வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல டேரக்டா 1/5ன்னே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா தெரியும் இல்லையா 73 டேஸ் அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? 1/5 இயர்ன்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். ஒரு 5க்கு ஒரு 5 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 ரூபா. அமௌண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசலையும் அந்த வட்டி வீதத்தையும் கூட்டிக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்? அசல் எவ்வளவு? 4000 + 40 4040 ரூபா. அப்போ மொத்த தொகை எவ்வளவு செலுத்தியிருப்பாருன்னா 4040 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4040. புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு? இவங்க டேட் கொடுத்துருந்தாங்களே அந்த டேட் படி போட்டோம். மொத்தம் 73 டேஸ் அப்படின்னு சொல்லி வந்தது. அதே 1/5 இயர்ஸ்ன்னு சொல்லி நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 40 ரூபான்னு கிடைச்சது. இந்த 40 ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், தனி வட்டி தான். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தொகை எவ்வளவு செலுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொகைனா அதோட அசல் கூட சேர்த்திடணும். அசல் எவ்வளவு? 4000 + 40 4040 ரூபா.
அவர் செலுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டி ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூபாய் 10 ரூபாய்க்கு 4 மாசத்துக்கான மாதம் ரூபாய் 3 பைசா தனி வட்டியா. புரிஞ்சுச்சா? இது என்னன்னு? மாதத்துக்கு வட்டி கொடுத்துருக்காங்க 3 பைசா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? 10 ரூபாய் அப்படின்றது 4 மாசம் டைம். இது என்னது? டைமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர், அதாவது இங்கே போகிறோம் பாருங்க. டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4 மந்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் அப்படின்றது 3 பைசா, 3 பைசே. ஆனால் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மந்த்லியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி போடலான்னு பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி போடுறோம் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் நம்ம போட போறோம். அப்போ பி வந்து எவ்வளவு? 10 ரூபாய். இப்போ இது வந்து 10 ரூபான்னு இருக்குது. இங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 பைசான்னு சொல்லி இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 10 ரூபாயும் பைசால சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரேட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரேட் அப்படின்றது அந்த அசலை வச்சு தான் அவங்களுக்கு ரேட் கொடுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? 10 ரூபாய்ன்றதையும் நம்ம பைசால மாத்தினோம்னா 100 பைசா அப்படின்றது தான் எவ்வளவு? 10 ரூபாய். ஓகேவா? 100 பைசே அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க பாருங்க, இதை வந்து இயர்லி மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைப்படாது. ஏன்னா ரேட் அப்படின்றது மந்த்லியில தான் கொடுத்துருக்காங்க. அதனால டைமும் மந்த்லியில இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 10 ரூபாய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? 100 பைசா இன்ட்டு 3 இன்ட்டு 4 பை 100. பிஎன்ஆர் பை 100 தான். அப்புறம் 100க்கு 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 12 பைசே. அப்போ சரி, 1 ரூபானா தான் 100 பைசே, 10 ரூபானா நமக்கு 1000 பைசே வரும். ஓகேவா? அப்போ இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 0. 1 ரூபாய் இங்க எழுதுறோம் பாருங்க. 1 rupees அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 பைசே. நமக்கு இங்க 10 ரூபாய் இல்லையா? அப்போ 10 ரூபாய்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 1000 பைசே. ஓகேவா? அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 0 வரும். அப்போ எவ்வளோன்னா 12 120 பைசே அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. 120 பைசே அப்படின்னா எவ்வளவு? 1 ரூபாய் 20 பைசா. ஓகேவா? அப்போ 1 ரூபாய் 20 பைசா எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சியில் இருக்குது. 1 ரூபாய் 20 பைசா. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து அசல்ன்ற பி தான் என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. அப்போ பிரின்சிபல்னா பி வேணும். பி என்னன்னு தெரியாது, அதனால அதை பின்னு வச்சுட்டு ஆர்டி, ஆரும் டியும் சேர்த்தீங்கன்னா 25 பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 5 ரூபான்னு சொல்லி. தனி வட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 5 ரூபாய். அதை இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 5 5 5 25 1 5 5 20. அப்போ அசல் எவ்வளவு? பி இஸ் ஈக்குவல் டு 20 ரூபாய். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20 ரூபாய். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. எந்த அசலானது x% தனி வட்டிக்கு x வருடங்களுக்கு ரூபாய் x என்ற தனி வட்டியை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல அமௌண்ட் அப்படின்னாலாம் ஒண்ணுமே கொடுக்கல. எல்லாமே x தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாலும் நம்ம சம்மு போட முடியும். நார்மலா வந்து எப்படி சம் போடுவோமே அதே மாதிரி போடலாம் பாருங்க. எந்த அசல், அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பி தான் கேட்டிருக்காங்க. பி என்னன்னு நமக்கு தெரியாது. பி தான் கேட்குறாங்க. x% தனி வட்டி. அப்போ ஆர் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா x% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ருபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க, பின்றது எவ்வளோன்னு தெரியாதா வச்சுக்கோங்க. ஆர்டி, ஆர்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை 100ன்னு போடுவோமா? ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் நமக்கு? பி ஈக்குவல் டு 100ன்றது மேலே போயிடும், எக்ஸ்ன்றது கீழே வந்துடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 பை எக்ஸ். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100 பை எக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 235.20 மேலும் வட்டி வீதம் 14% எனில் அத்தொகையின் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாருங்க, தனி வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3 வருஷம். டைம் அப்படின்றது 3 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. வட்டி ஆர் அப்படின்றது 14%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 235 ரூபாய் 20 கொடுத்துருக்காங்க. பி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே தான் போடலாம் பாருங்க. பி இன்ட்டு ஆர்டி 3 இன்ட்டு 14/100 ஈக்குவல் டு 235.20. இந்த 100 அங்கே போயிடுச்சுன்னா இந்த புள்ளி போயிடும். அப்போ என்ன இருக்கும், பி ஈக்குவல் டு 23,250 டிவைடட் பை இந்த 3 இன்ட்டு 14 கீழே வந்துடும். ஓகேவா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். வந்து 7ஆல் அடிச்சோம்னா 2 7 14. இதை 7ஆல் அடிச்சோம்னா 3 21, மீதி வந்து 2 ஒரு 25, 3 21, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4 வரும் 42, 6 7 42. அப்புறம் ஒரு 0 அப்படியே இருக்கும். ஓகேவா, 3ஆல் அடிச்சோம்னா 1 3 3, 1 3 3, 2 3 6 0. மறுபடியும் 2ஆல் அடிச்சோம்னா 5 2 10, 6 2 12 0. அப்போ எவ்வளோ வருது நமக்கு, 560 rupees அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ பி எவ்வளவு, 560 rupees. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 560 ரூபாய். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இந்த இடத்துல தொகை அப்படின்றது நம்ம வந்து அமௌண்ட்டா எடுத்துக்க கூடாது, அசல் தான் வரும். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு. அப்போ வட்டி அப்படின்றது நம்ம எப்பவுமே பிரின்சிபல்ல தான் நம்ம வட்டி கொண்டு வருவோம். அந்த பிரின்சிபலினுடைய வட்டி அப்படின்றது 3 வருஷத்துல இந்த மாதிரி வருதான். அப்ப இந்த நம்பர் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மேலும் வட்டி வீதம் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த தொகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த தொகைன்றது இந்த இடத்துல அசல்ல தான் சொல்றாங்களே தவிர இந்த இடத்துல அமௌண்ட்டான ஏவை வந்து குறிப்பிடலை. ஓகேவா, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ரூபாய் 45 கிடைக்க எவ்வளவு வைப்பு தொகை செலுத்த வேண்டும் என காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களாம். ஒரு அமௌண்ட்டை வந்து பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 6% வட்டிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு 45 ரூபாய் கிடைக்கணும்னா அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த தொகை அப்படின்றது நீங்க அமௌண்ட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல வந்து வைப்பு தொகை அப்படின்றது பிரின்சிபலான பி தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ பாருங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுலயும் பி ஆன பிரின்சிபல் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டைம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு தான் சொல்லியிருக்காங்க, ஒண்ணுதான். ஆர் அப்படின்றது 6% அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ நம்ம எப்படி போடலாம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 45 ரூபா கிடைக்கணும். அப்போ 45 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, பி இன்ட்டு ஆர்டி, ஆர் எவ்வளவு, 6/100 இஸ் ஈக்குவல் டு 45 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அப்போ 3ஆல் அடிச்சோம்னா 2 3 6, 1 3 3, 5 3 15. ஓகேவா, 2ஆல் அடிச்சோம்னா 5 2 10. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, 15 × 50. இப்போ 15 50 எவ்வளோ நமக்கு, 750 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ அவர் எவ்வளவு செலுத்தியிருந்தா 45 ரூபா வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா. அந்த வைப்பு தொகை அப்படின்றது இந்த இடத்துல பிரின்சிபலை தான் சொல்றாங்க. ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டைம் அப்படின்றது ஒரு வருஷம் தான். ஆர் அப்படின்றது 12%. ஓகேவா, பி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி போடலாம்னா, பி இன்ட்டு ஆர்டி பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டான 6000. 2 0க்கு 2 0, சாரி 2 0 போகாது. ஓர் 12 12ஆல் அடிச்சோம்னா ஓர் 12 12, ஐ 12 60, 2 0. அப்போ இந்த அங்கே சைடு போச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு 500, இந்த 2 0 போட்டோம்னா 50,000. அப்போ பி எவ்வளவு, 50,000 rupees. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஓராண்டு வட்டியாக கொடுக்கும், வட்டியாக தர தொகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வட்டி கொடுக்கறது எதுன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் தான். அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இந்த சம் பார்ப்போம். ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 210 ரூபாய்.
ஒரு தொகையினுடைய வட்டின்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபாய் எனில் அந்த தொகை என்ன? அப்போ வட்டி எதுக்கு வரும்னா பிரின்சிபலுக்கு தான். பிரின்சிபல் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? போடுவோம். பி இன்ட்டு ஆர்டி. பி என்னன்னு தெரியாது. ஆர் என்னது 14 வருடம். டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஆர்டி பை 100 ஈக்குவல் டு 210 ரூபாய். அப்போ 7ஆல் அடிச்சோம்னா 2 7 14 3 7 21. ஓகேவா? 30. அப்புறம் 3ஆல் அடிச்சோம்னா 5 3 30. 2ஆல் அடிச்சோம்னா 2 10. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த 100 அந்த சைடு போச்சுன்னா 500 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 500 ரூபாய். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டினை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையினுடைய வட்டி 210 ரூபாயா. அந்த தொகைன்றது இந்த இடத்துல பிரின்சிபல்ல தான் சொல்றாங்க. ஓகேவா? வட்டின்றது அந்த ஒரு பிரின்சிபலினுடைய பேஸா தான் வட்டி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.